வணக்கம். என் பெயர் ராஜேஷ். ராஜேஷ் விட்டல்கர் என்று சொல்வார்கள். இது முண்டுவாடா தாலுகாவில் வரும் பாளையஹள்ளி கிராமம், காரவார் மாவட்டம். எங்களுக்கு ஒரு 10 ஏக்கர் பாக்கு தோட்டம் வருது. சுமார் ஒரு 26-27 வருஷத்து பிளாட் இது. முதல்ல கெமிக்கல் நிறைய யூஸ் பண்ணுவோம். சுமார் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 10 வருஷமா இந்த பக்கம் எல்லாம் ஆர்கானிக் பண்ணிட்டு வரோம். ஒவ்வொரு கெமிக்கலையும் முழுசா நிறுத்திட்டு ஆர்கானிக் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் யூடியூப்ல பார்த்தேன் நான். டாக்டர் சாயில் நல்லா இருந்துச்சு, ரிசல்ட்டும் நல்லா இருந்துச்சு. பாக்குக்கு போட்டதும் நல்லா இருந்துச்சு. விவசாயிகள் சொன்ன வீடியோ எல்லாம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஒரு 3 வருஷமா டாக்டர் சாயில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரிசல்ட் நல்லா இருக்கும். முன்னாடி அந்த டாக்டர் சாயில் போடுறதுக்கு முன்னாடி பூ உதிர்றது, குருத்து காய்ஞ்சு போறது, அப்புறம் சில செடிக்கு இடி முண்டிக்கை நோய் வரும், கொட்டை அழுகல் நோய், காய் வெடிச்சு விழுறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருந்துச்சு. இதெல்லாம் இப்போ கண்ட்ரோல் ஆகிட்டு வருது. முன்னெல்லாம் நிறைய விழும், இப்போ ரொம்ப கம்மியாக இருக்கு. அது போட்டதுக்கு அப்புறம் ரிசல்ட் நல்லா இருக்கு. அப்புறம் இப்போ சுமார் ஒரு 10 வருஷமா இந்த பக்கம் நாங்கள் ஃபுல்லாக ஆர்கானிக் தான் பண்ணிட்டு இருக்கோம். கெமிக்கல்னு பார்த்தா சுத்தமாக யூஸ் பண்ணல. அப்புறம் இதோட ரிசல்ட் நல்லா இருக்கு. டாக்டர் சாயில் தனியாக ஒரு டேங்க் வச்சிருக்கோம், ட்ரிப் மூலமாக கொடுக்கறதுக்கு. அதை யூஸ் பண்ணுறோம். லாஸ்ட் இயர்ல இருந்து யூஸ் பண்ணுறோம். அது நல்லா இருக்கு. முன்னெல்லாம் மழைக்காலத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ணோம். ஆனால் இப்போ வெயில் காலத்துலையும் யூஸ் பண்ணலாம். ஆமாம் சார், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆர்கானிக்கில் என்ன ஆகும்னா, நிலத்தில் மண்புழு உற்பத்தி ஆகும். அதுக்கப்புறம் பாருங்க, முதல்ல கெமிக்கல் யூஸ் பண்ணுறதால அடிக்கடி நிலத்துக்கு தண்ணி விடணும். இப்போ ஆர்கானிக் ஆனதுக்கப்புறம் உங்கள் டாக்டர் சாயில் யூஸ் பண்ணுறதால மண்புழுக்கள் அதிகமாக வர ஆரம்பிக்கும் போது நிலத்துக்கு அதிக தண்ணி தேவைப்படாது. வாரத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும். தண்ணிக்கு பிரச்சனை இல்லை, செடியும் ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா இருக்கு சார் ரிசல்ட். டாக்டர் சாயில் நல்லா இருக்கு சார். இப்போ முடிஞ்ச வரை ஆர்கானிக் மெத்தடில் பண்ணிட்டு போனால் எதிர்காலத்தில் நம்ம நிலத்தையும் செடியையும் காப்பாற்றிக்கலாம். ஆனால் இப்போ சில விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, கணக்கு இல்லாமல் கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி யூஸ் பண்ணிட்டு போனால் அவங்க செடியை காப்பாற்றுறதும் கஷ்டம், நிலத்தை காப்பாற்றுறதும் கஷ்டம். முடிஞ்சவரை ஆர்கானிக் பண்ணிட்டு போனால் விவசாயிகளுக்கு எல்லாம் இது ரொம்ப நல்ல பேர். முதல்ல எல்லாம் நான் வருஷம் 12 மாதமும் பாலையை பார்த்துட்டு இருந்தேன். மஞ்சளாக இருக்கும், கொஞ்சம் சிவப்பாக இருக்கும். இப்போ உங்கள் ஆர்கானிக் மெத்தட், உங்கள் ஜீவாமிர்தம், இந்த டாக்டர் சாயில் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் பாலை எல்லாம் பச்சையாக இருக்குது. மஞ்சள்னே சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி அந்த குருத்து அழுகல் நோயின்னு சொல்வேன், அதுவும் இப்போ எங்கேயும் தெரியல. அப்புறம் காய் உதிர்றது அதுவும் இல்லை, கொட்டையாக உதிர்றதும் இல்லை. இப்போ ஏறக்குறைய எல்லா நோயும் கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டு இருக்கு. முதல்ல ஏக்கர் கணக்கில் பார்த்தா ரொம்ப கம்மியாக ஒரு 7-8 குவிண்டால் தான் காஞ்ச பாக்கு ப்ரோசஸிங் பண்ணி வரும். இப்போ ஆர்கானிக் மெத்தட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 9-10 குவிண்டால் கணக்குக்கு வந்திருக்கு. அடுத்ததா ஒரு 15 குவிண்டாலுக்கு கொண்டு வரணும்னு பிளான் பண்ணுறோம். ஏன்னா டாக்டர் சாயில் எல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு போனால் கண்டிப்பாக வந்தே தீரும். சார் நமஸ்காரம்.